ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். போன எபிசோடில் என் பேர் டாக்டர் ஷாம்லா. போன எபிசோடில் நான் உங்களுக்கு காதை பற்றி சொன்னேன். காதில் எப்படி ப்ராப்ளம்லாம் வருது, அதனால என்ன பிரச்சனைகள்லாம் போகிறது அப்படின்னு நான் கிட்ட சொன்னேன். இப்போ இந்த எபிசோடில் நான் கண்ணை பற்றி சொல்ல போகிறேன். கண் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. கண் சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும், ட்ரை ஐஸ் இருக்கும். சில பேருக்கு கண் அசையவே அசையாது, ரொம்ப லேசியாக அப்படியே இருக்கும். கண்ணே சிமிட்ட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ட்ரை ஐஸ் வந்துடும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா கண்ணுலேருந்து தண்ணி வடியும். அதுக்கப்புறம் கண்ணில் இருக்கிற சில பேர் கண் வீங்கி போயிடும், மெட்ராஸ் ஐ அந்த மாதிரியெல்லாம் இந்த கண்ணுக்கு வரும். கண்ணில் கேட்ராக்ட் வரும், இல்லை இந்த மாதிரி லோமியா இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். ஸோ கண் பிரச்சனை இல்லை, நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ கண் பிரச்சனையில் நம்ம என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அழுத்திண்டாக்க நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு முதல்ல கண் பிரச்சனைனாக்க நம்ம சைனஸில் தான் முதல்ல ஆரம்பிப்போம். முதல்ல நிறையா பேருக்கு சைனஸில் கண்ணெல்லாம் அப்படியே ஜிவுன்னு ஆகி சளி பிடிச்சிக்கிண்டு கண் திறக்க முடியாத அப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ட்ரைனஸ். சில பேருக்கு இந்த எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரை பார்த்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரை ஐஸ் வரும். ஏன்னா அவங்க கண்ணை சிமிட்டவே மாட்டாங்க. அதனால் கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த நீர் சுரக்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது சுரக்கிறது கம்மியாக ஆரம்பிச்சதுன்னா எப்போ அதில் தண்ணியே இல்லையோ அப்போ அந்த கண்ணு எரிய ஆரம்பிக்கும். ஸோ ஐ பேர்ன் ஆகும். ஐ பேர்ன் இருக்கிறச்சே நம்மளால் கண்ணை சிமிட்ட கூட முடியாது, கண் ரொம்ப எரியும். ஸோ அதுக்கெல்லாம் நாம் கண் பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, முதல்ல நம்ம கண்ணுக்கு மேலே அந்த புருவத்தை இப்படி உள்ளேந்து இப்படி மசாஜ் பண்ணணும். உள்ளேந்து இப்படி வெளியில் எடுத்துன்னு போய் மசாஜ் பண்ணணும். அப்புறம் கீழே அந்த எலும்புலேருந்து எல்லாமே உள்ளேந்து வெளியில் போகணும். வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடாது, உள்ளேந்து இப்படி வெளியில் போகணும். இதுவும் இப்படி உள்ளேந்து வெளியில் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 தடவை நீங்கள் பண்ணிக்கணும். கீழேயும் 30 தடவை, மேலே 30 தடவை. இப்படி நீங்கள் பண்ணிட்டோ இந்த சென்டரில் இருக்கிற இந்த பாயிண்ட்டை டி அழுத்தம் கொடுக்கணும். டி அழுத்தம் கொடுத்து பண்ணினோன்னாக்க ஓரளவுக்கு கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சில பேர் கண்ணாடி போட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு தூர பார்வை, கிட்ட பார்வை இதெல்லாம் ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த தூர பார்வை, கிட்ட பார்வை அப்படிங்கிற இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நம்ம கையை இப்படி வச்சுக்கணும். இப்படி எப்படி கையை இப்படி வச்சுக்கிண்டு சென்டரில் இந்த 2 கோடும் நம்ம கையிலேருந்து இப்படி 2 கோடு சேர்கிற இடத்துல இதை இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்கணும். நம்ம அதை இப்படி ஒரு கண்ணையும் இப்படி பார்த்து இப்படி ஒரு 10 நிமிஷம் இப்படி ஒரே இடத்தையே இப்படி பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருந்தோன்னா நம்மளோட கண்ணில் இருக்கிற இமையில் இருக்கிற இதெல்லாம் சரியாகும். இதுதான் நமக்கு தூர பார்வை, கிட்ட பார்வைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாத போகும். இதை நீங்கள் தினம் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க, பார்த்துட்டே இருந்தீங்க, ஒரு நாளைக்கு 4 தடவை பண்ணணும். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாகலாம். அதுக்கப்புறம் கண் நமக்கு லேசியாக இருக்குது அப்படிங்கிறச்சே நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். கண்ணோட விழியை இப்படி சைடில் இப்படி போடலாம், சைடில் இப்படி வச்சுட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேராக வச்சுக்கிண்டு இப்படி பார்க்கணும். அப்புறம் இந்த சைடில் இப்படி பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம இப்படி எக்ஸசைஸ் சொல்கிறோம். இப்படி பண்ணிட்டோன்னா நம்மளோட கண்
இப்படி எக்ஸசைஸ் கொடுக்கும். அப்புறம் மேலேந்து கீழே இப்படி பண்ணணும். பார்த்துட்டு பண்ணினோம்னாக்க நமக்கு கண்ணுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஸோ கண்ணில் இருக்கிற அந்த லேசி ஐஸு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆக ஆரம்பிக்கும். கண்ணில் வந்து இந்த கண்ணீர் நிறையா வந்தால் தான் நமக்கு கண் பிரச்சனை இல்லாத இருக்கும். கம்மியாயிடுது அப்படின்னா ஒரே எரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் கண்ணுலேருந்து வெளியில் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ மீடியமாக ஆக்கிறதுக்கு நம்ம இந்த பயிற்சி செய்யணும். இதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த கண்ணுக்கு என்னடா இப்படி சொல்கிறீங்களா, அடுத்தது கையிலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி நம்மளோட நம் நலம் நம் கையில்னுட்டு. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கண்ணு வந்து இந்த இடத்துல இருக்கு. அது எப்படி இந்த இடத்துல இருக்கோ கண்ணு இங்கே இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காதுக்கு இப்படி அழுத்தம் கொடுக்க சொன்ன மாதிரி கண்ணுக்கும் இங்கேருந்து இப்படி அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும். இப்படி நம்ம பண்ண 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 நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணில் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். இது வந்து அழுத்தம் கொடுக்குற இடத்துல வலி ரொம்ப இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியும். கையில் வந்து நான் சொன்ன மாதிரி கண் இங்கே இருக்குது, இந்த இடத்துல நம்மளோட கண் இருக்குது. இதை வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து அழுத்தம் கொடுத்து தளர்த்துறோம். இப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து தளர்த்த நம்மளோட கண்ணில் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, எந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இந்த அழுத்தம் கொடுத்து அதில் வர வலியிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல நம்மளோட கண் பிரச்சனையாக இருக்குதுன்னு. கண் ஃபுல்லாகவே இருக்காது, ஏதாவது ஒரு 2-3 பாயிண்டில் உங்களுக்கு வலி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் அழுத்தினீங்கன்னா அந்த இருக்கிற இடத்துல வலி போக போக உங்களோட கண்ணில் இருக்கிற அந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்பவே முக்கியம். நம்ம கையில் வந்து பண்ணிக்கிறது இப்படி நம்ம பண்ணுறது ரொம்பவே முக்கியம். வலது கண்ணுக்கு வலது கையிலையும் இடது கண்ணுக்கு இடது கையிலையும் நம்ம பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இது வலது கை, வலது கையில் இங்கே கண். ஸோ இதுலேருந்து இப்படி அழுத்தம் கொடுத்து தளர்த்தினோம் அப்படின்னாக்க நமக்கு கண்ணில் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதோட சேர்த்து இதையும் பண்ணணும். நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண பண்ண நம்மளுக்கு கண்ணில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்களே அதை உணரலாம். இன்னொருத்தருக்கு இது பண்ணால் உங்களோட இதிலேயே கண்ணிலேயே உங்களுக்கு உணர்வு உடனே தெரியும். உடனே ஒரு 20% உங்களுக்கு கண்டிப்பாக அதில் சேஞ்ச் தெரியும். இது நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு கண்ணில் இன்னும் என்ன பாயிண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எதற்காக காது குத்துறோம், காது குத்தரிச்சியே நம்மளோட கண் இந்த காது குத்தரிச்சி நடுப்புற இருக்கிறது தான் நம்மளுடைய கண். அதனால நம்ம அந்த இடத்த நம்ம காது குத்தி தோடு போட்டுட்டோம் அப்படின்னா கண்ணு பிரச்சனை குறையும்.